இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம், நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சில இன்டைரக்டாக சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். பொதுவாக எனக்கு பிரைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ரீசனோட தான் கருப்பு கலர் போட்டிருக்கேன். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், சண்டை, நரம்பு, இரத்தம், பழிக்கு பழி வாங்குதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் காரகத்துவம் பெற்றவர். ஆனால் அதே சமயம் சனி பார்த்திங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறது, நியாயத்துக்கு பக்கபலமாக இருக்கிறது, நியாயமான தீர்ப்புகள் கொடுக்கறதுன்னு இது 2 கிரகமும் சேரப்போகிறது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் மீன ராசியில் இணைய போகிறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே மீன ராசியில் சனி, சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதில் 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியாகி சூரியன் சனியோடு இணைய போகிறாரு. அதாவது 2 நெருப்பு கிரகங்கள் ஒரு ஆசிட் கிரகமான சனியோடு சேர்றது. செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். 2 நெருப்பு கிரகமும் சனியோடு சேருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இது கிட்டத்தட்ட 100-140 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். அதாவது இந்த 3 கிரகமும் 12ஆம் இடத்துல சேர்றது. இது ஆக்சுவலாக 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமே சார் அப்படின்னா, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மீனராசிக்கு வந்தாலும் இந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் குரு பவர் இல்லாமல் இருக்கார், எதிரியோட வீட்டில் உட்காந்துருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீன ராசிக்குள்ள பிரவேசமாகி 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அந்த இடத்துல புதனுக்கு நீச்ச பலனை தருகிறார். தன்னுடைய பலம் இழந்து இருக்கார். அதாவது மீன ராசியில் புதன் நீச்சமாக இருக்கார். அறிவு ஒர்க் பண்ணாது. அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது ரீசனிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். யூ ஷுட் நோ த ரீசனிங். ஒரு காரணம் எதுக்கு எடுத்தாலும் எதுக்காக இது அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவாற்றல் இருக்கணும். இப்போ அறிவு ஒர்க் பண்ணாது. இமோஷ்னல் பேலன்ஸ் குறையிறதுக்கான நேரம். இமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உலக அளவில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம், மிதுன ராசிக்கு 10ஆம் இடம், கன்னி ராசிக்கு 7ஆம் இடம். ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த பாதிப்பு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆனால் இதில் நல்ல விஷயம், ஒரு சாதகமான விஷயம் என்னென்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிக்குள்ள பிரவேசமாகும்போது ஏப்ரல் 10லேருந்து மே 11 வரைக்கும் புதனும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இதில் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறார். அந்த புதன் பயிற்சி ஆகும் வரைக்கும் இந்த பரிவர்த்தனா யோகம் இருக்கும். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம். இந்த புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த முதல் 5 நாள், அதாவது ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் கொஞ்சம் குரூஷியலான நாட்களாக இருக்கும். உலக அளவில் நான் சொல்கிறது, பெரிய தலைவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பொது வெளியில் சொல்கிறேன். நம்மளுடைய பாரத பிரதமருடைய கை ஓங்குவதற்காகவும் அவருடைய பலம் அதிகரிக்கிறதுக்காகவும் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். என்னென்ன அப்படின்னா, மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை அவருக்காக தினமும் பிரார்த்தனை பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன், ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்சவங்க என்னுடன் பங்கெடுத்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக இந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் 108 தடவை 1008 தடவை ஜபம் பண்ணிட்டு வாங்க.
இதன் மூலமாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஏற்படக்கூடிய நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள், ஆயுதம் சம்பந்தமான பாதிப்புகள் குறைவதற்காக நம்ம பிரார்த்திப்போம். இந்த பயிற்சியானது, செவ்வாய் பயிற்சியானது ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11 வரைக்கும் இருக்குது. இதில் ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன்களால் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை நம்ம வச்சுக்கணும். இந்த பலன்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது 12 ராசிக்காரர்களுக்கும். சில பேர்த்துக்கு ரிஷபராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கௌரவம் சார்ந்த எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை சொல்கிறதுக்காக தான், சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பு ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் கருப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட். இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வராமல் இருக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனையோடு உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மீன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. உங்கள் கூட யார் பேசினாலும் சரி விதண்டாவாதம் தான் பண்ணுவீங்க, சண்டைக்கு தயாராக நிற்கிறீங்க. ஆனால் பண்ணுறது அத்தனையும் பைத்தியகார்த்தனம், முட்டாள்தனம். நீங்கள் பண்ணுறது பைத்தியகார்த்தனம், முட்டாள்தனம். ஆனால் அவன்கிட்ட போய்ட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு என்ன பண்ணுறது? நீங்கள் உங்கள் கூட பார்ட்னர்ஷிப் இருக்காங்க. நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகவே மாட்டீங்க. இல்லை ஆஃபீஸ் வேலையாக போகிறேன்னு சொல்லிட்டு ஊர் சுற்ற வேண்டியது. ஆனால் ஆஃபீஸில் கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் போனேன். வாக்குவாதம் பண்ண வேண்டியது. விதண்டாவாதம் பண்ணுறதுல உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. நான் பொதுவாக மீனராசிக்காரங்க எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் உண்டு. ஆனால் அவங்கக்கிட்ட நான் ரொம்ப அட்வைஸும் கொடுக்க மாட்டேன், ரொம்ப வாக்குவாதமும் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்ககிட்ட பேசுகிறது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. நான் இது அவங்கள சிறுமப்படுத்துகிறோன்னு சொல்ல. அதுவும் இப்போ இருக்காங்க பாருங்கள், இந்த செவ்வாய் பயிற்சி இருப்பாங்க, முரட்டு பிடிவாதம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு படத்தில் நடிகர் விவேக் சொல்லுவார், அண்ணன் ஒரு முட்டா பீஸு, தம்பி ஒரு முரட்டு பீஸு. அது மாதிரி இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த மீனராசி. ஸோ அதனால் நீங்கள் இப்போது முரட்டுத்தனத்தை தவிர்ப்பது நல்லது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை மட்டும் இல்லை, கூட பிறந்தவங்களுடைய ஆரோக்கியமும் சற்று கவலை கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கான சூழ்நிலை. இப்போ நீங்கள் இரிட்டேட் ஆகி பிரயோஜனம் இல்லைங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த பீரியட் யாராருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய பீரியட்னா, மேஷ ராசிக்கு பிரச்சனையை கொடுக்கும், மிதுன ராசிக்கு பிரச்சனையை கொடுக்கும், சிம்ம ராசிக்கு பிரச்சனையை கொடுக்கும், கன்னி ராசிக்கு பிரச்சனையை கொடுக்கும், தனுசு ராசிக்கு பிரச்சனையை கொடுக்கும், கும்பராசிக்கு மற்றும் மீன ராசிக்கு பிரச்சனையை கொடுக்கும். இந்த ராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மற்ற ராசிக்காரங்க, அதாவது ரிஷபம், கடகம், துலாம், இவங்கள்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் மீன ராசிக்காரங்க முன்கோபத்தில் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ம சனி ஏற்கனவே உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இடுப்பு பகுதி, கால் பகுதி பிரச்சனை. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது அவசியம். இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா புத்திசாலியாக இருந்தால் தவிர்க்கணும். என்ன கேட்டிங்கன்னா வேண்டான்னு தான் சொல்லுவேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா உங்களை நிரந்தரமாக படுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த ஆப்ரேஷன் வேணால் வச்சுக்கோங்க, அந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு சக்ஸஸ் தான். இப்போ இல்லை சார், எனக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, டாக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா உயிர் சம்மந்தமான பிரச்சனை, அப்போ கொஞ்சம் உடம்பு படுத்தும். அது தயாராகிக்கோங்க, மனசை தயார்படுத்திக்கோங்க. என்றைக்குமே வருதை தடுக்கவே முடியாது. ஆனால் மனசை தயார்படுத்திட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ தைரியமாக நின்று என் உடம்பு எப்படிங்கிறது தெரியும், நான் அதை எப்படியும் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறது நல்லது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் லீகல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சொந்த வீடு நீங்கள் வாங்கி போட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி சென்னைக்கு மிக அருகில் வேறு என்ன, திருச்சி தாண்டி 100 கிலோமீட்டரில் அந்த மாதிரி இடம் ஏதாவது இருந்துன்னா அங்கே அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க. யாராவது ஒரு கொட்டாய் போட்டிருப்பான், இல்லை யாராவது வீடே கட்டியிருப்பான், அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் உங்கள் இடத்துக்கு மேலே இன்னொரு லோன் வாங்கி கட்டியிருப்பான். ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அம்மா கூட சண்டைன்னா அது உங்களுடைய அம்மாவா இங்கே வாழ்க்கை துறையின் அம்மா வாங்குறது 2 பேர்த்துக்கு முன்னையுமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது காது கொடுத்து கேளுங்க.
காது கொடுத்து கேட்காம நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் கணவன் மனைவி உறவில் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இழப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா, அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா கணவன் மனைவி உறவில் ஒரு பெரிதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இப்போ ரிஸ்க் எடுக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான பரிகாரம், மீனராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா மறுபடியும் சொல்கிறேன், துர்கா சப்தஸ்லோகி. உங்களுக்கு எதிரிகள் தொல்லை கொடுக்காமல் இருக்கணும்னா, உங்களுடைய புத்தியே உங்களுக்கு எதிரியாக செயல்படாமல் இருக்கணும்னா உங்களுக்கு துர்கா சப்தஸ்லோகி மட்டும்தான் துணை இருக்கும். கூட முடிஞ்சதுன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே சமயம் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் சுவாமிமலை முருகப்பெருமானையும் சுவாமிமலை சுவாமிநாதனையும் வணங்கி வாருங்கள். அந்த இரு தெய்வங்களின் அருளரை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் சிக்கலிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியானது பொதுவாக சுமாரான பலன்கள் தான், சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் யோககாரகனாக இருந்தால் நற்பலன்களையும் வீரியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும் என்னும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சியில் நமது நேயர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து செயல்படுமாறும், தப்பான விஷயங்கள் இது உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் தேவையில்லாமல் கூட இருக்கிறவங்ககிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் சீராக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.